வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சின்ன தொழிலாக இருந்தாலும் அதனை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. டெட் தேர்வில் தேர்ச்சி இல்லை என்றால் ஆசிரியர் பணியில் இருந்து வெளியேறலாம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து 35,000 கன அடியாக உயர்வு. இரண்டாவது நாளாக தடை. தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் சிறு தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி நாட்டின் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நெகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் நேற்று அந்நாட்டின் கலோன் நகரில் அயலக தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சி அடைந்த நாடுகளை போன்று தமிழ்நாடும் வளர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும், உங்களால் முடிந்த உதவிகளை உங்கள் தாய் மண்ணுக்கு செய்ய வேண்டும். நீங்கள் செய்வது சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல உள்ளார். அங்குள்ள தொழில் முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். பின்னர் வரும் 7ஆம் தேதி ஒரு வார வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் தாயகம் திரும்ப உள்ளார். உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான். தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்ற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தன்னோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம்தான் நம்முடைய தமிழினம். நம்முடைய தமிழினத்திற்கு இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது. நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. கண்டங்களை கடந்து விட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை. பேரறிஞர் அண்ணா தான் சொல்வார், ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஜெர்மனி நாட்டில் உங்க எல்லாரையும், அதுவும் உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷன்ல இருக்கிறத பார்க்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. குறிப்பா தொழில் வளர்ச்சியில ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, சோசியல் மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு. அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். UAE, ஜப்பான், ஸ்பெயின், சிங்கப்பூர், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, பெரும்பாடுபட்டு தலைநிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோட நடைபெறுவதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது என உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் ஜியான்ஜி நகரில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சீனா சென்றுள்ளார். மாநாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை சீன அதிபர் ஜின்பிங் வரவேற்றார்.
இந்த மாநாட்டிற்கு இடையே பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்தார். இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு இடையே ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சமீபத்தில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவிற்கு 25% வரி விதித்த ட்ரம்ப், உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை 50% உயர்த்தினார். இந்த சூழலில் ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனாவின் தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு தொடங்கியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்தும், இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக இருந்த நாடுகள் குறித்தும் பேசினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையிலேயே பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பணியில் சேர டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் இல்லையெனில் வேலையை விட்டு வெளியேறலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் மத்திய, மாநில அரசுகளால் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெறுவோர் மட்டுமே ஆசிரியராக பணியில் சேர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் ஒன்றை செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீபன்கர், தத்தா அமர்வு மேற்கண்ட அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளனர். அதில் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் தொடரும் ஆசிரியர்கள் டெட் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லை என்றால் வேலையை இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் டெட் தேர்வை கட்டாயமாக்க முடியுமா, அதேபோல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் கல்வி உரிமையை பாதிக்குமா என்று விசாரிக்கவும், அதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் உச்சநீதிமன்றம் சார்பில் பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் 2வது நாளாக ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும், குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று மாலை வினாடிக்கு 32,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 35,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஒகேனக்கல் ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக கடல் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த 50 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்து முன்னணி, பாஜக மற்றும் ஆன்மீக அன்பர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டன. கம்பி கொள்ளை பகுதியில் உள்ள ஆனை மடக்கு தடுப்பணை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய பாதுகாப்புடன் கிரேன் மூலம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தின் போது வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் கேரளாவின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் சிறப்பாக நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க கதகளி நடனத்துடன் கேரள மாணவர்கள் பாரம்பரிய உடையில் ஊர்வலமாக வந்து பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசனை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கேரள நாட்டுப்புற நடனம், மோகினி ஆட்டம், திருவாதிர நடனம், குறும்பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்கலைக்கழக கூடுதல் பதிவாளர் இளங்கோவன், கல்லூரி முதல்வர்கள், பிரிவு தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பேப்பர் கம்பெனி உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே சொக்கலிங்கபுர கிராமத்தை சேர்ந்த ரகு என்பவர் திருப்பூரில் பேப்பர் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்நிலையில் குலதெய்வ வழிபாட்டிற்காக தனது சொந்த ஊருக்கு சென்றிருந்த போது மர்ம நபர்கள் ரகுவின் வீட்டில் புகுந்து 22 சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் 60,000 ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து புகாரின் அடிப்படையில் மீன்சுருட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகம் நெல் பயிரிடும் பகுதிகளில் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி சமத்துவ நகர் பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க வட்ட மாநாடு வாலாஜா வட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் LC மணி உள்ளிட்ட திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிக அளவில் திறந்து விவசாயிகள் பயனடையும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுப்பாடி அணையை விரைந்து புனரமைக்க வேண்டும், காஞ்சனகிரி மலையை ஏலகிரி போல் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்தப்பாவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். செங்கம் அடுத்த அன்வராபாத் கிராமத்தை சேர்ந்த குணால் என்ற இளைஞர் தனது அண்ணனின் 5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட குழந்தையின் தாய் மற்றும் உறவினர்கள் குணாலை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செப்டம்பர் மாதம் தொடங்கிய நிலையில் மாதத்தின் முதல் நாளே தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து மீண்டும் வரலாற்று காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 9,705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 77,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு அதிரடியாக 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 136 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,36,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 20 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தது. குறிப்பாக பர்வான், காபூல், கபிசா மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருந்தது.
நிலநடுக்கம் ஏற்பட்டதும் வீடுகள் இடிந்து விழுந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 115ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு மற்றும் நிவாரண குழுக்களை ஆப்கானிஸ்தான் அரசு அனுப்பியுள்ளது. மேலும் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சின்ன தொழிலாக இருந்தாலும் அதனை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. டெட் தேர்வில் தேர்ச்சி இல்லை என்றால் ஆசிரியர் பணியில் இருந்து வெளியேறலாம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து 35,000 கன அடியாக உயர்வு. 2வது நாளாக தடை. தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.